ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சண்முகாய. நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருளார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அந்தாதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலானுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த தெய்வீக இறை அருட்பகுதி 69 கந்தர் அந்தாதி பாடல் 67 திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். சிகண்டிதத்த மரவாரே விட்டத்திதி புத்திரரா சிகண்டிதத்த நகபூதர தெய்வ வள்ளிக்கொடி சிகண்டிதத்த மலர் மேற்குவித்திடை செப்புருவன் சிகண்டிதத்த கரபோபலமெனுஞ்சேகரனே. இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அந்தாதி பாடல் 67 பதிவுரை, பொழிப்புரை மற்றும் விளக்க உரை. சிகண்டி மயில் வாகனத்தை கத்த தாவி செலுத்தும்படி தமர ஆர்ப்பரிக்கும் வாரி கடலின் கண் விட்டு செலுத்தி அந்த வீரம் வாய்ந்த திதிரி புத்திர ராசி திதிதேவி பிள்ளைகளாகிய அசுர கூட்டங்களை கண்டிட கோபித்து அழைத்தவனே. தத்தம் தந்தம் உடையவன் நாகபூதக பாம்பு போன்ற நாகசாலை வேலவனே. தெய்வீகமாகிய வள்ளி குறிச்சி புறப்பெண்ணாகிய வள்ளி தேவியை கண்டு பார்த்து இதற்கு பணிவுடன் அந்த மலர் உன் மலர் போன்ற கைகளை மேற்குவித்து தலைக்கு மேல் கும்பிட்டு கொண்டு இடை ஏ பெண்ணே, உன்னுடைய இருப்பு செப்பு புகழ்ந்து கூறப்படும் ஊரு வஞ்சிக் கொடி போன்ற உருவம் உடையது. கண் உன் விழி திட நிலை பெற்ற தத்து ஆபத்துகளை எல்லாம் அகற்றி என்னுடைய ஆசை அக்னியை தணிப்பதால் தபோபலம் நான் செய்த தவத்தின் பயனே ஆகும். எனினும் என்றாலும் புகழ்ந்துரைத்த சேகரனை தலைவனை. பொழிப்புரை மற்றும் விளக்க உரை. மயிலேறி சென்று கடலில் அசுர குலத்தை அழித்தவனே, செங்கோட்டு வேலவனே, வள்ளியை நோக்கி கைகளை தலைக்கு மேல் தூக்கி அவளுடைய அழகை விவரித்த காந்த பெருமானை என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியான 68 உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளி மலானுக்கு அரோகரா, கச்சியம்பதி சண்முகநாதனுக்கு அரோகரா. ஓம் சரவண பவ ஓம் சரவண